ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் ஹோம். இன்றைக்கி நாம் பனங்கிழங்கு வீட்டில் அவிக்கிறது தான் பார்க்க போகிறோம். பனங்கிழங்கு அவிக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா, இதை போய் ஒரு வீடியோவை போடுறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க. பனங்கிழங்க நானுமே சோம்பேறித்தனப்பட்டுட்டு வாங்காமல் அவிக்காமல் தான் இருந்தேன். ஆனால் இது நல்ல இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்ல நார்ச்சத்து உள்ளதுங்க. இது நல்ல ஜீரணமாகும், நார்ச்சத்து நல்ல மோஷன் ஃப்ரீயாக போகும், சுகர் கண்ட்ரோல் ஆகும். அதனால் இந்த பனங்கிழங்க வீட்டில் வாங்கி அவிச்சு சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் இந்த பனங்கிழங்கு அவிச்சு சாப்பிட்றதுனால, இந்த பனங்கிழங்கு நம்ம வீட்டில் வாங்கி அவிச்சு சாப்பிட்றதுனால நமக்கு காசுமே கொஞ்சம் லாபம் தான். வெளில வாங்கினீங்கன்னா எப்படி ஒரு பீஸ் 20 ரூபா சொல்லுவாங்க. ஒரு பீஸ் அவிச்சது 20 ரூபா சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு அரை கிலோ தான் வாங்குகிறோம். கிலோவே 100 ரூபா தான். நான் அரை கிலோ வாங்கினேன். அரை கிலோவுக்கு ஒரு 6 பீஸ் இருக்குது. அப்போ ஒரு பீஸ் 20 ரூபானா 6 பீஸ் 120 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம வீட்டில் வாங்கினோம்னா எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் இல்லையா? சரி, நம்ம இப்போ அவிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதே கட் பண்ணிக்கலாம். இப்படி பாதி அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி நம்ம வேக போடலாம் குக்கரில். இப்படி கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இப்போ 3 பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டு, இப்போ 5-6 பீஸ் 5-6 கிழங்கையும் நான் கட் பண்ணி இப்படி முங்க அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இது குக்கரில் விசிலில் மூடி வச்சு ஒரு 6-7 விசில், ஒரு 10 விசிலே விட்டுடலாமே, விட்டு எடுப்போம். இப்போ நான் 10 விசில் விட்டு எடுத்து கேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது பார்ப்போம். எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை உரித்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல பெரிய மொடான்னு சொல்லுவாங்க. அந்த மொடாவில் வச்சு நல்ல நீளமாக போட்டு அப்படியே வேக வச்சுருவாங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிடுவாங்க. நம்ம மொடாவெல்லாம் இங்கே இல்லை, இப்போதைக்கெல்லாம் எடுக்க முடியாது. எல்லாம் இருக்குது, எல்லாம் மேலே கிடக்குது. அதனால் நம்ம எடுத்து அளவாக இப்படி செஞ்சு குக்கரில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள். கௌரிஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.